அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தொகுப்பு தமிழ் பொருளோட பார்க்கலாம். ஏன் தமிழ் பொருளோட அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நம்ம என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் மனப்பாடம் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் தமிழில் அவங்களுக்கு என்ன படிக்கிறோம் புரிஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் பொருளோட நம்ம சொல்லியிருக்கோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமா தையப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். பொருள்: அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார்கள். இரண்டாம் கலிமா ஷஹாதத். அஷ்கது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்கது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அவன் ஒருவனே, அவனுக்கு இணை யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மூன்றாம் கலிமா தம்ஜீது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். பொருள்: அல்லாஹ் பரிசுத்தமானவன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அல்லாஹ் மிகப்பெரியவன். உயர்ந்ததும் மகத்துவமுமான அல்லாஹுவின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை. நான்காம் கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை. ஆட்சி அவனுக்கே, புகழ் அவனுக்கே. அவனே உயிர் கொடுக்கிறான், மரணம் அளிக்கிறான். அவன் எப்பொழுதும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு மரணமில்லை. மகத்துவமும் கண்ணியமும் உடையவன். எல்லா நன்மையும் அவன் கையிலேயே உள்ளது. அவன் அனைத்திற்கும் வல்லவன். ஐந்தாம் கலிமா ரப்துல் குஃபூர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா அஅலமு வஸ்தக்ஃபிருக்க லிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் ஸிவா தீனில் இஸ்லாம் அஸ்லம்து ஆமன்து அகூலு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. பொருள்: அல்லாஹுவே, நான் அறிந்தவனாய் இருக்கும் நிலையில் உன்னைத் தவிர வேறு எந்த வஸ்துக்களையும் இணை வைக்காமல் இருப்பதற்கு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த குற்றத்திற்காக உன்னிடம் பிழை பொறுக்கத் தேடுகிறேன். அந்த இணை வைக்குதலை விட்டும் தௌபா செய்து மீண்டேன். இணை வைக்குதல் முதலிய பாவங்களை விட்டும் நீங்கி அல்லாஹுக்காக நான் வழிபட்டுவிட்டேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈமான் உறுதி கொண்டேன்.